இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோங்க. ஸ்கின்னை எப்படி க்ளோவாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டீங்க. இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன குறிப்பு சொல்லிடுறேன். மருத்துவர் அளவுக்கு ஊடுருவி படிச்சுட்டு ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு அது நம்மளோட உடம்பு மேலே அக்கறை அதிகமாக இருந்தால் மருத்துவர்கிட்ட ஒரு 10 மருத்துவர் தொடர்ந்து ஒரே விஷயத்த சொல்கிறாங்களான்னு நோட் பண்ணுங்கள். நான் அப்படி தான் நோட் பண்ணி கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கணும்னா என்னென்ன விஷயம்லாம் தேவை? நம்ம வந்து ஸ்கின் க்ளோவாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு விஷயங்க, நல்லா தண்ணி குடிக்கணும். டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். உடம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் ஸ்கின் க்ளோவாக இருக்கும். இது ஒரு மருத்துவர் தான் சொல்லுவாங்க. பியூட்டிஷியன் கிட்ட கேட்டிங்கன்னா ஃபேஷியல் தான் பண்ண சொல்லுவோம். சரிங்களா? நம்ம எழுதி வச்சுலாம் குடிக்க வேண்டாங்க. ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது காலையில் நம்ம ஆரம்பிக்கிறோம் தண்ணி குடிக்கணும்னா ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 1 மணி வரைக்கும் அந்த பாட்டிலை முடிக்கணும். மறுபடியும் ஒரு 1:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் கழிச்சு 1:30 மணிக்கு தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு 6 மணிக்கு அதை முடிக்கணும். மறுபடியும் 6 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு மினிமம் 9 மணிக்குள்ளே முடிச்சிடணும். அதுக்கு மேலே நைட்டு ஆக ஆக தண்ணி குடிக்கிறத குறைச்சிடணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் தண்ணி குடிக்க. நம்ம வந்து தண்ணி குடிக்க ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிடுங்க. இது வந்து 100% உண்மை. பல மருத்துவர்கள் சொன்ன 100% உண்மை. ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து நம்மளுக்கு குட் கொலஸ்ட்ரால் அதிகமாக தேவை. குட் கொலஸ்ட்ரால் இல்லைன்னா ஸ்கின்னெல்லாம் சுருக்கம் விழுந்துடும். ஸோ குட் கொலஸ்ட்ரால் எதில் இருக்குது? நிறைய பேரோட புரிதல் என்னென்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி நல்ல வந்து காஸ்ட்லியான பொருளில் தான் குட் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் நினச்சிட்டும் இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய தேங்காய், வேர்க்கடலை இது எல்லாத்துலேயுமே குட் கொலஸ்ட்ரால் இருக்குது. முக்கியமாக மீனுன்னா ரூ. 1000 ரூ. 500 கொடுத்து எப்படி வாங்குறதுன்னு கேட்குறீங்களா? ரூ. 50 100 மீனில் நல்ல குட் கொலஸ்ட்ரால் இருக்குங்க. அதை சாப்பிடுங்க. நான் பேசுகிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏதாவது க்ரீம் சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இவங்க தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களா? அதான் இதுதாங்க உண்மை. நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குதுன்னா அதுக்கு பின்னாடி நம்மளோட மிகப்பெரிய உழைப்பு இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஸ்கின் க்ளோ ஆகணும்னா 1 வருஷம் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணால் தான் ஆக முடியும். ஒருத்தவங்க வந்து ஸ்லிம்மாக வச்சுக்கணுன்னா 1 வருஷம் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண தான் வச்சுக்க முடியும். க்ரீம்னால் மட்டும் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நாள் க்ரீம் போடலனாலும் நம்ம முகம் போயிடும், அவ்வளோதான். ஸோ தேங்காய், வேர்க்கடலை இதுலேயும் சில பேருக்கு எனக்கு சுகர் இருக்குது, தேங்காய் எப்படி சாப்பிட்லாம்? தேங்காய் வந்து பச்சையாக சாப்பிடும்போது எந்த இதுவுமே கிடையாதுங்க. இது மருத்துவர் சொல்கிற ஒரு விஷயந்தான். தேங்காவை நீங்கள் வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு 3 வாட்டி 4 வாட்டி குழம்புல போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா தான் அது கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால். அதே தேங்காவை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்கனாலோ இல்லை தேங்காய் பால் எடுத்து குடிச்சிங்கனாலோ அது குட் கொலஸ்ட்ரால். பண்ணி பாருங்கள். அதே தேங்காவோட மாதுளம்பழத்தை போட்டு அடிச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி குடிங்க. உங்கள் கண் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். 1 மாதம் தொடர்ந்து பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் கேரண்டி. ஒரு மாதுளம்பழத்தோட ஒரு 2 பீஸ் அல்லது 3 பீஸ் தேங்காவை போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அதை வடிகட்டி ஃபில்டர் பண்ணி குடிச்சு பாருங்கள். உங்கள் கண் எப்படி இருக்குது, ஒயிட்டாக அழகாக எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா அழகாக இருக்கும்னு சொன்னால் தான் நம்ம செய்வோம். ஆரோக்கியமாக இருக்கும்னு சொன்னால் நம்ம செய்யவே மாட்டோங்க. அழகாக இருக்கும்னு சொன்னால் மட்டும் தான் நம்ம செய்வோம். ஓகேவா? அடுத்தது வந்து கொலாஜின். நம்மளுக்கு கொலாஜின் தேவை. கொலாஜின் எதுக்கு தேவைன்னா நம்மளோட ஸ்கின் டைட்டாக இருக்கிறதுக்கு கொலாஜின் தேவை. கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக ஸ்கின் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ டைட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொலாஜின் தேவை. கொலாஜின் எதில் இருக்குது? கொலாஜினை வந்து இப்போ எல்லாம் இன்ஜெக்ஷனாக போட்டுக்கிறாங்க இல்லைங்களா? கொலாஜின் வந்து இன்ஜெக்ஷன் இது மாதிரிலாம். கொலாஜின் வந்து அந்த மாதிரி நம்ம போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அதை வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணி ஆகணும் இல்லைங்களா? ஆனால் நம்ம வந்து நல்ல வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து கீரை வகைகள், நட்ஸு, ப்ரோட்டீனு இது எல்லாமே மல்டி விட்டமின்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு தேவையான கொலாஜின் கிடச்சிருங்க. மல்டி விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான கொலாஜின் கிடச்சிரும் டைட்னிங் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இதை தண்ணி குடிக்கணும், குட் கொலஸ்ட்ரால் சாப்பிடணும், அதுக்கப்புறமா கொலாஜின் இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ கொலாஜின் உள்ள கரெக்டான ஃபுட்டு எதுன்னு நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அழகாக வந்துடும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபுட்டு நம்ம எடுக்கிறோமான்றதை பார்த்துக்கணும். டெய்லி இட்லி, தோசை, சாப்பாடுன்னு சாப்பிடாம நம்ம என்னென்ன இந்த மாதிரி எடுக்கிறோன்றதை நம்ம பார்த்துக்கணும். இந்த 3த்தையும் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸுன்னு இல்லை, ஸ்கின் எல்லாமே டைட் ஆகிடும்.
அதுக்கப்புறம் நல்லா க்ளோ ஆகிடும், கொஞ்சம் கலர் ஆகிடும். அதிகமாக கிடையாது. ஏன்னா நம்மளோட ஸ்கின் கலர் வந்து என்னமோ அதுதான் இருக்க போகுது. கொஞ்சம் பிரைட்டாக காட்டும், அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே கெமிக்கலுக்கு போயிடலாம். ஏன்னா பியூட்டிஷியன் அப்படின்றதுனால ஏதோ நீங்கள் கேட்டீங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு கொலாஜன் தேவைப்படுது சொல்கிறாங்க. கொலாஜன் இருக்கக்கூடிய சீரம் நிறைய இருக்குங்க. நம்ம வந்துட்டு பிராண்டெல்லாம் நம்ம சொல்ல வேணாம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு பிராண்டு சூட் ஆகும். எல்லாருக்கும் எல்லா பிராண்டும் சூட் ஆகாது. கொலாஜன் இருக்கக்கூடிய சீரம் நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணலாம். இன்னொன்று, நம்மளுக்கு வந்து நம்ம கொலஸ்ட்ரால் சொன்னோம் இல்லைங்களா? கொலஸ்ட்ரால் வந்து நம்ம ஃபுட்லேருந்து மட்டும் தான் எடுக்க முடியும். அது வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து நிறைய பேர் சொல்கிறது வந்து கருப்பாக இருக்குது, ஒயிட் காஸ்ட்டாக தெரியுது எனக்கு அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா? அதுலேயும் நிறைய பிராண்ட் இருக்குது. டாக்டர் ஷீட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு அது கொஞ்சம் நேரம் பொறுத்து கொஞ்சம் டார்க்காக காட்டுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து டெர்மாவில் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் இருக்குது. அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து நல்லாயிருக்கு, எனக்கு நல்லாயிருக்கு. அது எல்லாருக்கும்னு சொல்ல முடியாது. டாக்டர் ஷீத்தே நல்லா இருக்குது. அது வந்து அந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பிராண்டு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 2 பிராண்ட் இல்லைங்க, நிறைய பிராண்டு சன்ஸ்க்ரீன் லோஷன் இருக்குது. நான் இந்த 2 பிராண்டை வந்து உதாரணமாக சொல்கிறேன். அதாவது நம்ம ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் போடுறோன்னா, அதை வந்து வாங்கி பார்த்து இப்போ ஒரு மாதம் சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து மாற்றி மாற்றி போடுறதுனால ஸ்கின் ஒன்றுமே ஆகாது. சன்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அதோட வேலை. ஸோ நீங்கள் ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் வாங்கி இந்த மாதம் பார்க்குறீங்கன்னா, ஒரு மாதத்தில் உங்களுக்கு ஓகே அது செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை போடலாம். இல்லைன்னா அடுத்து என்ன நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த பிராண்ட் வாங்கி போடுங்க. ஏதாவது ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. யார் சொல்கிறாங்களோ எந்த பிராண்டையும் போடாதீங்க. என்னென்ன பிராண்டெல்லாம் இருக்குது, அதில் என்னென்னலாம் இருக்குது, இன்க்ரீடியன்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து போடுங்க. போட்டுட்டு 1 மந்த்து செக் ஏன்னா 1 மந்த்து தேவை. ஒரு க்ரீம் வந்து நம்ம போடுறோன்னா 1 மாதம் இருந்தால் தான் அது எப்படி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அப்சர்வ் ஆகுது, எப்படி அது எடுத்துக்குதுன்றது தேவை. நம்மளுக்கு வந்து டைம் தேவை இல்லைங்களா? அதனால் 1 மாதம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எதுனா ஒரு க்ரீம் கண்டிப்பாக நம்மளுக்கு செட் ஆகும், அந்த க்ரீமை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷனை சூஸ் பண்ணிக்கலாம். மஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் லோஷன்ட்டு எல்லா மருத்துவர்களும் சொல்கிறாங்க. நம்ம நிறைய பேர் அதுக்காக வாதாடிட்டு இருக்கோம். அப்போல்லாம் சன்ஸ்க்ரீன் லோஷனா போட்டாங்க, அப்போல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. அப்போ இருந்த ஃபுட்டோ, அப்போ இருந்த நிலைமையும் நம்மளுக்கு இப்போ கிடையாது. அப்போ பொல்யூஷனே கிடையாது. இப்போ பொல்யூஷனில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ மஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டே ஆகணும். மஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் நீங்கள் பகலில் போடலன்னா கூட நைட்டு தூங்கும்போது மாய்ஸ்சரைசர் போட்டே ஆகணும். அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் போடுங்க, மாய்ஸ்சரைசர் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் டைட்டாக இருக்கிறதுக்கு கொலாஜன் போடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெட்டினால் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதை நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா 2% இருக்கணும், 1% இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. ரெட்டினால் 40 ஏஜ் நீங்கள் கடந்துட்டிங்களா ரெட்டினால் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாரும் ரெட்டினால் இருக்கான்னு கேட்டு வாங்கி போட்டுக்கிறோம். அது எல்லாருக்குமே செட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ரெட்டினால் எல்லாருக்குமே செட் ஆகிறதே கிடையாது. மருத்துவர் அனுமதி இல்லாமல் ரெட்டினால் போடாதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஷியனாக நான் சொல்கிறது வந்துட்டு, நிறைய பிக்மெண்டேஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து டீடன் பண்ணலாம். ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸு இல்லை 20 டேஸ்க்கு ஒன்ஸு டீடன் பண்ணலாம். ராவாவில் டீடன் இருக்குது, பேக் இருக்குது. அப்புறம் வந்து கிளாசி பேக் போடலாம். அராமாவது கிளாசி பேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிக்மெண்டேஷன் நல்லாவே போயிடும். அப்புறம் வந்து வேறு என்ன பண்ணலாம், ஃபேஷியல் பண்ணலாம். இதெல்லாம் கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவேங்க. ஏன்னா அது எங்களோட விஷயம். ஸோ அதெல்லாம் கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஆரோக்கியம். நம்ம என்ன பண்ணாலுமே உள்ளே இருக்க ஆர்கன்ஸை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் வெளி தோற்றம் அழகாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்றோம், எப்படி பார்த்து சாப்பிட்றோம், எப்படி நம்மள ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்றதுல தான் விஷயமே இருக்குது. எல்லாரும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசினேன்ல, நிச்சயமாக இதெல்லாம் போராக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், 100% உண்மை. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம ஓரளவுக்கு நல்லா வச்சுக்க முடியும். எல்லாத்துக்குமே க்ரீம் இருக்குது, எல்லாமே அதை போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. சன்ஸ்க்ரீன் லோஷனே போட்டாலும் சன்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அதோட வேலை.
நம்ம ஸ்கின்னை டைட் ஆகிறது அதோட வேலை இல்லை. டைட்னிங்க்கு ஒரு சீரம் போடலாம். கொலாஜன் இருக்கா மாதிரியும் சீரம் போடலாம், டைட்னிங் சீரம் போடலாம், ரெட்டினால் போடலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. கிளாசி பேக் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் நம்மள காட்டும். ஆனால் நம்ம ஃபைபர் சாப்பிட்றோமா, மல்டி விட்டமின்ஸ் இருக்கா, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோமா, காய்கறிகள் சாப்பிட்றோமா, எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் ரேட் அதிகம். தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. ஏன்னா அந்தந்த சீசன் காய்கறிகள்லாம் விலை கம்மி தாங்க. பீன்ஸ் வந்து வாங்க முடியாத அளவில் ரேட்டில் இருந்துச்சு பீன்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோ ரூ. 20, 1/4 கிலோ ரூ. 100 வித்த பீன்ஸு அரை கிலோ ரூ. 20. ஏன்னா இது சீசன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஏதோ ஒன்று நினச்சேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு சொல்லாதீங்க. இன்னொரு வீடியோவில் நான் வந்து இயற்கையாக நான் என்னென்ன பண்ணேன், இயற்கையாக ஃபேஸ் பேக்கு, அதாவது செலவு பண்ணி ஃபேஷியலு அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்லேயே இயற்கையாக ஃபேஸ் பேக்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் என்னென்ன போட்டுன்றதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், தண்ணி நிறைய குடிங்க. கொலாஜின் நம்மளோட ஸ்கின் டைட்னிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குட் கொலஸ்ட்ரால் நம்மளோட ஸ்கின் சுருங்காமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அயன் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும். அயன் இருந்தால் தான் நம்மளோட ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும். இது எல்லாமே பார்த்துக்கோங்க, ஓகேவா? எனக்கு தெரிஞ்சது நிறைய மருத்துவர் சொல்கிறத காது கொடுத்து நான் கேட்டதில் சில விஷயம் என் மைண்டில் அப்படியே நின்ன விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஃபாலோ பண்ணணுன்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள்.